என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பானகம் செய்ய போறேங்க. ஏதோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி தெரியுது, அப்படித்தானுங்களா? இப்போ நான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் பானகம் செய்வோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா? நான் வந்து ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அப்புறம் சுக்குப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, சும்மா இந்தளவு, ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸு. அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேங்க. ஒரு பிஞ்சு உப்பு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, கற்பூரம், பச்சை கற்பூரம், அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? இப்போ நான் 2 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேங்க. இது 2 விதமாக செய்யலாங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றியும் செய்யலாம், அல்லது தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சும் செய்யலாம். இப்போ நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம லெமன் வந்து கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகமான லெமன் பிழிஞ்சுக்குங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர்னால ஒரு அரை பழம் மட்டும் போட்டேன். இந்த பழம் வந்து நல்லா புளிப்பாக இருக்குங்க. எங்கள் தோட்டத்தில் உள்ள மரத்தோட பழம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அப்புறம் ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு சுக்கு. இப்போ நம்ம இஞ்சியை காய வச்சு அரைச்சோம்னா அது சுக்குங்க. உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பச்சை கற்பூரம் கொஞ்சமாங்க, இந்த அளவு இருந்தால் போதும். அப்புறம் நாட்டு சர்க்கரை நம்ம இனிப்புக்கு தேவையானதுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம், அல்லது வெல்லத்தை கொட்டி தூளாக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. ஏன்னா பானகம் அப்படின்னாவே கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கணும், இனிப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதுக்காக. அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளியை அப்படியே ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான பொருள் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம அந்த புளி, அந்த சர்க்கரை, அந்த புளி, லெமனு எல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அது எல்லாம் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. நீங்கள் எலுமிச்சம்பழம் மட்டும் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாகவே ஊட்டுங்க. சும்மா ஒரு 10 ட்ராப் விட்டால் போதும். அதிகமாக அரை பழம் போடணும் அப்படிங்கிறது இல்லை. இது நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ வடித்து எடுத்துக்கலாங்க. பானகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது குடித்தா புளிப்பு, இனிப்பு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நாங்கள் வந்து எங்கள் ஊர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் திருவிழா வைப்ப சாமி வந்து பல்லக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி பானகம் கரைச்சி நாங்கள் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்போங்க. அது வந்து இது கொடுக்காம, அந்த பானகம் கொடுக்காம சாமி படையலே படைக்க முடியாது. நாங்கள் சாமி படையல்னாவே பானகம் வச்சு தான் சாமி படைப்போம். அவ்வளோ வந்து இது பாரம்பரியமான ஒரு பானம். அதை வந்து நம்ம மறந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இது குடித்தா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அப்படியே நாக்கிலேயே நிற்கும். இந்த பாரம்பரியமான பானகத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.